வாங்க நம்மளை ஹியூமனிட்டி பண்ணுவோம். இருங்க தாத்தா இருங்க, நான் தள்ளுறேன். யோ இரியா, நான் இன்னும் தள்ளவே இல்லை, எதுக்கியா கிளச்ச விட்ற? இந்த 150 கிலோமீட்டருக்கு ஸ்கிராம் உன்னோடது, லக்ஷ்மி என்னோடது. அடே கம்பெனிக்காரா, உனக்கு வேறு வேலையே இல்லையடா. என்ன லக்ஷ்மி தொண்டை கட்டிடுச்சா? விக்ஸ் மாத்திரை நீ சாப்பிடணும். லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். குடியாரா ஏன் இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற மனுஷனா நீ எல்லாம்? உன்னை மாதிரி குடியாரங்களாம் இருக்கிறனால தான் நம்ம நாடே வல்லரசாக மாட்டேங்கிறது. அரே சைத்தான்கே பச்சா, குடிச்சு உடம்ப கெடுத்துக்காத மேன். தண்ணி தாங்க எடுத்தா தண்ணியா குடிமே. கேட்கலையா? சோளமுத்தா போச்சா? அரே பையா, கடையில் யாராவது இருக்குதா இல்லை நான் அடிச்சுட்டு போகிறதா பெட்ரோலை? அவன் யாருக்கும் தெரியாமல் பெட்ரோல் அடிச்சுட்டு ஓடிடலாமா ஃபுல் டேங்க் பண்ணிட்டு? கொங்கு தமிழ் பேசும் கோயம்புத்தூர் மக்களை காண நாம் சென்றுள்ளோம். அரே சைத்தான்கே பச்சா, கொஞ்ச நேரம் நில்லு மேன். ஓய் சூரியன், 7 மணி ஆச்சியா, சீக்கிரம் வாங்க. 100 அவன் சொன்ன 100 வந்து எமர்ஜென்சினா 100 கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போனான். நீங்கள் நினைக்கிற 100 கிடையாது. ட்ராவலிங் டைம் வர வயிறு வர கலக்குது. ஐயோ அட செத்த பையிலே, உன் லேனில் போகாமல் என்னலே என் லேனில் வர்ற. வாங்க நம்மளை ஹியூமனிட்டி பண்ணுவோம். பையா வாட் ஹேப்பன்ட்? ஒரே நிமிஷம் இருண்ணா. அண்ணா அண்ணா, இது அந்த காலத்து மாடலு. ஆமாம், முதல்ல வந்து சென்டர் ஸ்டாண்டாக போடணும். இப்போ என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு பெட்ரோல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஓகேவா கைஸ்? இதான் ஒரு டெக்னீஷியனுக்கு அழகு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கா. அடுத்தது பையா என்ன பண்ணணும், பெட்ரோல் ரிச்சாக இருக்கும் இந்த வண்டியில். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு கிருட்டுன்னு அடித்து பார்க்கணும் கிக்கரை. ஓகே, அடுத்தது பையா இந்த வண்டியில் சோக் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ப்ரோ நீ உட்காரு ப்ரோ, செகண்டில் போட்டு அடிச்சு விடுவேன், நான் தள்ளுறேன். நான் தள்ளி விட்றேன். நான் தள்ளி விட்றேன். செகண்டில் போட்டு கிளச்சை விடுங்க. இப்போ செகண்டு போட்டிங்களா? தள்ளவா? இருங்க தாத்தா இருங்க, நான் தள்ளுறேன். யோ இரியா, நான் இன்னும் தள்ளவே இல்லை, எதுக்கியா கிளச்சை விட்ற? விடு ப்ரோ. நீயும் கொஞ்சம் தள்ளு ப்ரோ. யோ விடியா கிளச்ச விடியா. செகண்ட் போடுங்க. செகண்டு தேங்க்யூ. ஹியூமனிட்டி பண்ண டயர்டாகிடுச்சு. செல்வாமா, இந்த 150 கிலோமீட்டருக்கு ஸ்கிராம் உன்னோடது, லக்ஷ்மி என்னோடது. சரியா? வண்டியை பார்த்து பத்திரமா மெதுவாக ஓட்டிகிட்டு வரணும். 100க்கு மேலே போச்சு அப்போ ஸ்டாண்டிங்கில் வரதுக்கு இது என்ன பஸ்ஸா? வெந்து தனிந்தது காடு. லக்ஷ்மி எடுத்துகிட்டு ஓடு. குபி ரெட்டி, இனிமேல் ஆடுற ஆட்டத்துக்கு நான் பொறுப்பு இல்லை, பார்த்துக்கோங்க. லக்ஷ்மி கோச்சுக்காமல் ஸ்டார்ட் ஆயிரு. சரியா? அடே கம்பெனிக்காரா, உனக்கு வேறு வேலையே இல்லையடா. லோனு வேணும், அது வேணும், இது வேணும்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறியடா. இப்படி தாங்க போன வாரம் ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு, எமர்ஜென்சி கால் ப்ளீஸ் அட்டெண்டுன்ட்டு. சரி, ஏதோ எமர்ஜென்சி போல், நம்ம பசங்க ஏதோ பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பார்த்தா அந்த ஒரு அக்கா ஃபோன் எடுத்துகிட்டு என்ன சொல்லுது, வீட்டு மனைகள் முன்பணம் இல்லாமல் வாங்க வேண்டுமா, இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. தேவையா எனக்கு இப்போ வீடு? எனக்கு
நான் இப்போ கோயம்புத்தூர் போனோன்னே எனக்கு வேலை இருக்கா இல்லையான்னு கூட தெரியலை. யாட லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம லக்ஷ்மிக்கு லைட்டாக நம்ம மேலே கோவம்னு நினைக்கிறேன். அதுதான் அடித்த ஒரு அடியில் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சு. சரி கோச்சுக்காத லக்ஷ்மி, கோயம்புத்தூர் வரைக்கும் நானே உன்னை ஓட்டிகிட்டு வரேன் சரியா? அந்த வண்டி வாடகை வண்டி, நீ தான் நம்மளோட நிரந்தரமான வண்டி, கவலைப்படாத. செல்வோமா? அந்த ஹிமாலயன் வந்து புலிக்குட்டி, இது வந்து பூனைக்குட்டி. ஓட்டுறதுக்கெலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த ஹிமாலயன் அளவுக்கு லுக்கு வரலை. ஒரு உண்மையாக சொல்லட்டுமா, இந்த வண்டி உனக்காகனே ராயல் என்ஃபீல்டு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேருந்து செஞ்ச மாதிரியே இருக்குது. எல்லா வண்டியும் உனக்காகனே செய்கிறாங்களா ராயல் என்ஃபீல்டில்? அப்போ நாங்களாம் என்ன தூக்கில் தூங்குறதா? என்ன லக்ஷ்மி தொண்டை கட்டிடுச்சா? விக்ஸ் மாத்திரை நீ சாப்பிடணும், அப்போ தான் சரியாகும். தொண்டை கட்டினது கீச்சுங்குத மச்சான். லக்ஷ்மிக்கு தொண்டை கட்டிருச்சு, அதான் ஆறுன்னு ஒழுங்காக அடிக்க மாட்டேங்க பாரு. கிங். ஓகே பாய், நான் லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். லக்ஷ்மி நம்ம போகிற வழியில் உன்னை நல்ல ஹாஸ்பிட்டல் மாட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் வா. அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, யாரா இவன் குட்டி பையனாக இருக்கேன், இவனுக்குலாம் எப்படா இந்த வண்டி செட் ஆகும்னு நினச்சிருப்பாரு போல். அதனால தான் நம்ம சைஸாக பார்த்துட்டு போகிறோம். குபிரெட்டி ப்ளூ கலர் ஹிமாலயன், யார் அது மொரட்டாலெல்லாம் இருக்க? குடியாரா ஏன் இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற மனுஷனா நீ எல்லாம்? உன்னை மாதிரி குடியாரங்களாம் இருக்கிறனால தான் நம்ம நாடே வல்லரசாக மாட்டேங்கிறது. போயாகிட்டு இந்த ஆள் பார்த்தீங்களா, வா டும்கூர் போயிட்டு பாருக்கு போகலான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நானே டீ டோட்டலரு. போயா அரே சைத்தான் கே பச்சா, அப்படியே கணத்துல வச்சா எங்கே மேன் விட்டுட்டு போனீங்க? நீ உங்கள் வாட்டுக்கு சர்ன்னு போயிட்டீங்க. எனக்கே வழி தெரியாது, நானே இந்த ஊருக்கு புதுசு. அரே சைத்தான்கே பச்சா, குடிச்சு உடம்பா கெடுத்துக்காத மேன். தண்ணி தான் கெடுத்தா தண்ணியாக குடி மேன், கரங்கே குடிக்காதே மேன். குட் மார்னிங் கைஸ். ஸோ இனி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபூர்வா ஆர்கேட் லாட்ஜ். ஸோ அங்கே தான் இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா குபிரெட்டியாக டும்கூர் வந்தோம். டும்கூர் வந்துட்டு லைக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சு டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர்ரா. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக விலாக் எடுக்க முடியலைங்க, ஏன்னா எல்லா ரைடர்ஸும் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்களா. அப்புறம் அவங்கள தேடியே கொஞ்சம் கசகசன்ட்டு இருந்தது. ஸோ அதனால் எடுக்க முடியல. ஸோ இனி கோயம்புத்தூர் போகிற வரைக்கும் அப்படியே கிருட்டுன்னு விலாக் எடுத்துடலாம். ஸோ பாய்ஸ் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா செயின் லூப் பண்ணி இன்ஜின் எல்லாம் வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்க குபிரெட்டி குமார், இன்றைக்கெலாம் சமத்தான் என் கூடயே வரணும் சரியா? விட்டுட்டு முன்னாடியும் போகக்கூடாது, பின்னாடியும் வரக்கூடாது, என் கூடயே வரணும். கேட்கலையா சோளமுத்தா? போச்சா? நோ, யூ கம் அலாங் வித் மீ, யூ டோன்ட் கோ ஃப்ரண்ட், யூ டோன்ட் கோ பேக். ஓகே? யோ நீ இன்னுமாயா இந்த இசை பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? யூ டோன்ட் கோ ஃப்ரண்ட், டோன்ட் கோ பேக், கம் வித் மீ. ஓகே? ஸோ காய்ஸ், நம்ம ஸ்க்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இல்லைங்க. ஸோ பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபியூல் பண்ணலாம்னு நினச்சோம், பட் ஆப்வியஸாக நேற்று ஃபியூல் பண்ணல. ஸோ இவன் தான் வந்து ஃபியூல் பண்ண போகிறோம். ஸோ பாய்ஸ் எல்லாருமே பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஃபியூல் பண்ணிட்டு குபிரெட்டி குமார் ஸோ அப்படியே ஃபியூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் செல்கிறோம். என் இணைப்பில் இணைந்திருங்கள், நான் உங்கள் TN37 பைக் இருக்குச்சா. ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் தட்டி விட்டுக்கோங்க. காலையிலேயே குளிரா இப்படிலாம் காலங்காத்தாலே குளிர் அடிச்சதுன்னா எங்களை மாதிரி ரைடர்ஸ் எல்லாம் நாங்களாம் எங்கே போகிறது? இது மார்கழி மாதமா தை மாதமா தெரியல, எந்த மாதமாக இருந்தால் என்ன, ஆனால் குளிர் மட்டும் இப்படி அடிக்குது. என்ன ஃபியூல் ஸ்டேஷன் லெஃப்ட்டுன்னு போட்டிருக்கு, ஆனால் பங்க்கு காணும். ஆனால் இங்கே இருக்குது. யோ பெட்ரோல் பங்க்னா ஸ்ட்ரெயிட்டுன்னு டேரக்ஷன் போடணும், நீங்கள் இப்படி லெஃப்ட்டுன்னு போட்டிங்கன்னா நான் சந்துக்குள்ளே விட்டுருவோம்ல. பாரத் பெட்ரோல் பங்க்.
ஓ அது எல்பிஜி, இது வந்து பாரத் பெட்ரோல் பங்க். என்ன பெட்ரோல் பங்கில் ஆளை காணும். அரே பையா, கடையில் யாராவது இருக்குதா இல்லை நான் அடிச்சுட்டு போகிறதா பெட்ரோலை? கேஸ் யாருமே இல்லை பெட்ரோல் கடையில். வாங்க நம்ம போய் பெட்ரோலை திருடிடலாம். ப்ரோ நம்ம யாருக்கும் தெரியாமல் பெட்ரோல் அடிச்சுட்டு ஓடிடலாமா ஃபுல் டேங்க் பண்ணிட்டு? யாரும் இல்லை. பையா, ஹவு மச் லிட்டர்ஸ்? ஹவு மச் யூ வாண்ட் பெட்ரோல்? ஐ எம் த பெட்ரோல் மேன். 100 rupees. Machine not working bhaiya. You come tomorrow. Today no petrol. பெட்ரோல் கடை யாரும் இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு கடைக்கு போனோம். வர்றாரு அவர் காலையில் குளிர் ஜில்லுன்னு காற்றா இருக்கனால டீ வாங்கிட்டு வர்றாரு. டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நான் போட்டிருப்பேன் பெட்ரோல் அடிச்சுட்டு தெரியாமல் ஓடி இருப்பேன். இங்கே வந்து பெட்ரோல் என்ன 102 ரூபாயில் போட்டிருக்கு. பையா கார்டு कार्ड இல்லையா? कार्ड नहीं. ஜிபே பேடிஎம் ஃபோன்பே. அப்புறம் எதுக்கே இங்கே பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க? குபி ரெடி. டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க. இந்த குட்டி உண்டு கடையில் ஒரு ஜிபே பேடிஎம் கிடையாதா? சரி ஓகே, அடுத்த கடைக்கு போவோம். ஜெய் ஹனுமான், ஜெய் ஆஞ்சநேயா. ஃபியூல் பண்ணிட்டோம், ஃபியூல் பண்ணியாச்சு. டுவர்ட்ஸ் கொங்கு தமிழ் பேசும் கோயம்புத்தூர் மக்களை காண நாம் சென்றுள்ளோம். ஐயையோ கைஸ், காலையிலே மழையே கோயம்புத்தூர் போகிற வரைக்கும் மட்டும் வராமல் இருவேன். உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும். அரே சைத்தான்கே பச்சா, கொஞ்ச நேரம் நில்லு மேன். நான் வேறு இப்போல்லாம் சன் நியூஸ் பார்க்கவே மறந்துடுறேங்க. அப்போ தான் இடியவன் அங்கிள் வந்துட்டு மழை வருதா இல்லையான்னு சொல்லுவார். மறந்தனால தான் இங்கே பாருங்கள் இன்றைக்கி மழை வந்துருச்சு கிருட்டுன்னு. தெரிஞ்சுருந்தேன் இன்றைக்கி நான் வந்து ரூமை விட்டே வெளியே வந்திருக்க மாட்டேன். இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இடியவன் அங்கிள்கிட்ட சொல்லிடணும் முன்னாடியே. மழை வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு மெசேஜ் போட்டு விட்ருங்க வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி நம்ம ரைடு போக மாட்டோம்ல. ஓய் சூரியன், 7 மணி ஆச்சியா, சீக்கிரம் வாங்க. குளிர் தாங்க முடியல, சரியான குளிராக இருக்குது. இதில் நீங்கள் மழையை வேறு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க உங்கள் பார்ட்னரை. சம்போ மகாதேவா, வாங்க போகலாம். நம்ம வந்துட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்து விட்டோம். மடூர் டிஃபானிஸ் மைசூர் ரோட்டில் இருக்குது இந்த கடை. ஸோ அந்த கடையில் தான் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அது குபி ரெடியாக கிளம்பியாச்சு. சம்பவ மகாதேவிக்கு ஜெய். ரோலியா சூரியன் எட்டி பார்த்துட்டாரு. அவன் சொன்ன 100 வந்து எமர்ஜென்சினா 100 கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போனான். நீங்கள் நினைக்கிற 100 கிடையாது. ஸோ கைஸ், ஒரு வழியாக சூரியன் எட்டி பார்த்துட்டா அப்படி. அப்பா, ட்ராவலிங் டைம் வர ஐயோ கிருட்டுன்னு வயிறு வர கலக்குது. ஐயோ அட செத்த பையிலே, உன் லேனில் போகாமல் என்னில் என் லேனில் வர்ற. ரிட்டர்னும் வந்துட்டு வந்த வழியாக தான் போகிறோம். சத்தியமங்கலம் திம்பம். ஸோ அந்த ரூட்டில் தான் இப்போ நம்ம போகிறோம். பெரியவன் சாவேஜ் பின்னாடி வந்துட்டுருக்கான். பாய்ஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க எங்களை விட்டுட்டு. நானும் மச்சானும் மட்டும் கிருட்டுன்னு விரட்டிட்டு போயிட்டுருக்கோம். இந்த ஊரில் கிளைமேட்டு மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, மாற்றி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் சாம்ராஜ் நகரை நோக்கி தான் சென்று கொண்டுள்ளோம். குபீரடி போடுறா தம்பி பிரேக்கை. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் எல்லோரும் சத்தியமங்கலத்தோட டிஸ்பர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ நானும் மச்சானும் மட்டும் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் வந்து போயிட்டுருக்கோம். சரி, பைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மச்சான் மணி எடுத்துகிட்டு போயிட்டான். 2 பேரும் கோயம்புத்தூருக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம கோவா எபிசோடுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். இதோட முடிஞ்சு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. வழக்கம் போல் சொல்ல டைம்னா தெரிந்தது கார்டு கோவா எபிசோடுக்கு வணக்கத்தை போட்டு ஓடு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சைனிங் ஆஃப் 10 Vega. Catch you in the next vlog. Bye bye.